இந்த வீடியோல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு 12th ஸ்டாண்டர்ட்ல டைம் டேபிள் வந்து பார்க்க போறோம். ஓகே, இது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா 2026 பப்ளிக்கோட டைம். ஓகே, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே, டைம் டேபிள் நான் போடுற மாதிரி என்ன பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாக்டாக அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்க. ஷுவர் சக்ஸஸ் தான். சண்டே. ஓகே, இப்போ காலையில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 5 to டைம் வந்து இருக்கு. இதே டைம் டேபிள நீங்க அப்படியே ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணா கூட போதும். 5 to ஒரு 6, இப்போ 6 மணி வரைக்கும் எல்லா லெசன்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா மேத்ஸ். ஓகே, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இன்னும் படிக்கணுங்கிற அது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஏன்னா பயாலஜிக்கு ஏன் லெஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீட் வந்துட்டு அதனால பயாலஜியோட ஸ்கோர் வந்து கடைசியாக நம்ம வந்து படிச்சுக்கணும். மெஜாரிட்டி இது வந்து கொடுத்து பயாலஜி படிக்க கூடாதுன்னு பயாலஜி வந்து கடைசியாக வந்து படிக்கணும். இதில் எத்தனை கொஸ்டின் வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் மார்க் படிச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6:15 ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் விட்டுட்டு ஒரு 7:30 7:45 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். சில நேரம் எங்களுக்கு ஸ்கூல் தூரமா இருக்கு அப்படின்னா அந்த டைம் நீங்க வந்து போகலாம். ஓகே, இங்க மேத்ஸ் படிச்சீங்க அப்படின்னா இங்க பிசிக்ஸ், இங்க பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா கெமிஸ்ட்ரி, இங்க கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா மேத்ஸ், மேத்ஸ்னா பிசிக்ஸ், பிசிக்ஸ்னா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரினா மேத்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் போர்டு. ஓகே, இதில் 10 கொஸ்டின், இன்னைக்கு 10 கொஸ்டின், ஒவ்வொரு நாளுமே 10 கொஸ்டின். எதர் 2 மார்க்கா இருக்கலாம், 3 மார்க்கா இருக்கலாம், அல்லது 5 மார்க்கா இருக்கலாம். உங்களோட சாய்ஸ். நான் வந்து 10 கொஸ்டின் நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது 10 கொஸ்டின் உங்களோட கொஸ்டின். 10 கொஸ்டின் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சதா ரிவிஷன் தான் பண்ண போறீங்க. ஓகே, 6:15 to 7:15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைன் ஆயிருக்கும் பிரெயின். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். இதுல 8 கொஸ்டின், 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 8 கொஸ்டின். இது எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்க்கணும். ரைட் டவுன், எழுதி படிக்கணும். முக்கியமான விஷயம் தான். எழுதி படிக்கணும். சரியா? எழுதி படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து ஸ்கூல் டைமிங் போட்டுடலாம். ஓகே, ஸ்கூல்ல அந்த 8 to பார்த்தீங்கன்னா இவ்வளோ போடலாம். 8 to 5 வரைக்கும் படிக்கலாமா? ஓகே, ஸ்கூல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 8 to 5 வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் மேத்ஸ் பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? அப்போ கெமிஸ்ட்ரி. நாலுல எல்லா சப்ஜெக்டையும் தொட்டுறோம். ஒரு 10 கொஸ்டின் இது மேத்ஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த டைம் டேபிள் அப்படியே நோட் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க செய்யலாம். ஓகே, பிசிக்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் கெமிஸ்ட்ரி போட்டுக்கலாம். 10 கொஸ்டின், அது 2 மார்க்கா இருக்கலாம், 5 மார்க்கா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் 10 கொஸ்டின் நீங்க படிக்கும். அதான் இதுல கான்செப்ட். 10 கொஸ்டின். ஓகே, இந்த சாட்டர்டே ஸ்கூல் இருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் இதை விட்டு வச்சு. ஓகே, ஃப்ரைடே வரைக்கும் போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணில 6 to 8:30 வரைக்கும். ஓகே, 6 to 8:30 வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த நாளில் எல்லா சப்ஜெக்டையும் தொடரும். ஓகே, பயாலஜிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான நேரம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின். எல்லாமே ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. டோன்ட் ரிப்பீட் ஆகாத கொஸ்டின். ஓகே, ரிப்பீட் ஆகாத கொஸ்டின் வந்து படிக்கணும். அட் த சேம் டைம் வந்து புதுசா படிக்க வேண்டியதையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா பயாலஜி, இதுலயும் பாத்தீங்கன்னா பயாலஜி. அந்த 6 to 8 வரைக்கும் போட்டு இதுல பயாலஜி எல்லா நாளுமே இந்த 6 to 8 வந்து பயாலஜி. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் தியரி சப்ஜெக்ட். அது வந்து ஈஸியா சுவாலஜி இதுன்னு படிச்சுக்கலாம். சுவாலஜியை ஃபர்ஸ்ட் படிங்க. சில அவங்களுக்கு வரும். ஆனா சுவாலஜியை ஃபர்ஸ்ட் படிக்கிறது நல்லது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான தனித்தனி வீடியோ நான் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 8:45 இருந்து ஒரு 11 மணி வரைக்கும். ஓகே, இதுவும் ஒரு கீ ஃபேக்டர். இதுல படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாள்ல படிச்ச மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிவிஷன். ஓகே, ரிவிஷன்.
எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 வரைக்கும், ஒரு 10:30 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 10:30 வரைக்கும். அடுத்து இந்த 10:30லேருந்து 11 இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தமிழ். ஒவ்வொரு நாள் இங்கிலீஷ். அடுத்து ஒரு நாள் தமிழ். அடுத்து இங்கிலீஷ். அடுத்து தமிழ். அடுத்து இங்கிலீஷ். அடுத்து தமிழ், இங்கிலீஷ். இந்த சாட்டர்டே, சண்டே தான் பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவிஷன். இந்த 8 to 10 வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி தான் படிக்கணும். எழுதாம படிக்க கூடாது. ஓகே. ரிவிஷன். காலையில படிச்சது. அதாவது மேத்ஸ் என்ன படிச்சோம், பிசிக்ஸ் என்ன படிச்சோம், கெமிஸ்ட்ரி என்ன படிச்சோம், பயாலஜி என்ன படிச்சோம். எல்லாமே ரிவிஷன். ஓகே. இதுதான் எக்ஸாக்டா டைம் டேபிள் ஃபார் ஸ்கோரிங். இந்த டைம் டேபிள் எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணுங்க. 10, 18, 28, 38 கொஸ்டின் ஆச்சு. ஒரு 2 கொஸ்டின் கூட போட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணியாச்சு? 40 கொஸ்டின் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. 40 கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு டேக்கு 40 கொஸ்டின் அப்படின்னா ஒரு வீக்கு 7 டே. இன்னைக்கு வந்து பிப்ரவரி வீடியோ போஸ்ட் பண்றாங்க. நீங்க என்னைக்கு பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 3 வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இன்ட்டு 7 போட்டீங்கன்னா 280 கொஸ்டின் வச்சுக்கோ. இந்த 280 கொஸ்டின் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ப்ரிஃபர் பண்ணி டெய்லி ரீகால் பண்ணணும். இதே மாதிரி 4 வீக்ஸ் இருக்கா, 4 இன்ட்டு 280 பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான். 280 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா உங்களுக்காக 180. எவ்வளவு கொஸ்டின் வருது? 4 சப்ஜெக்ட் சேர்த்தா 4 வாரம். இந்த 1 மந்த் நம்ம வந்து ஒரு 1120 கொஸ்டின் வந்து படிக்கணும். உங்களால படிக்க முடியலையா? இதை வந்து சொல்லி ஒரு 1000 மாத்துங்க. இல்ல எனக்கு 1000 படிக்க முடியலையா? ஒரு 800 மாத்துங்க. ஆனா நீங்க படிக்கணும். படிக்காம இருக்கக்கூடாது. இப்போ ஒரு நாளைக்கு 40 கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒவ்வொரு செஷன்லயும் ஒரு 5, 5, 5, 5, 5. 5 5 அப்படிங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்துரும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வரும். இப்போ ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின். ஒரு நாளைக்கு 1 டேக்கு 25 கொஸ்டின் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 7 டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 இன்ட்டு 7. அப்ப எத்தனை கொஸ்டின்? 175 கொஸ்டின் ஆச்சு. இதை கன்ஃபார்ம் படிக்கணும். யா, ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் வந்து வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட். இது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் மேத்ஸ் ரிலேட்டட், பிசிக்ஸ் ரிலேட்டட், கெமிஸ்ட்ரி ரிலேட்டட், பயாலஜி ரிலேட்டட் எப்படி நான் படிக்கணுங்கிற பிளேலிஸ்டையும் வந்து வச்சிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் மேத்ஸ். ஓகே. ஷேர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. அதையும் வந்து யூஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க.